அமேசான் பே மூலமா மொபைல் ரீசார்ஜ் பண்றது எப்படி என்பது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் புரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அமேசான் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ரீசார்ஜ் அண்ட் பில்ஸ்ன்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. நீங்க ரீசென்ட்டா வந்து யாராவது ரீசார்ஜ் பண்ணீங்களோ, அது எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அப்படியே பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணுங்க. மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. என்டர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் இருக்கும். நீங்க எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணீங்களோ, அந்த நம்பர வந்து டைப் பண்ணுங்க. பிளான் அமௌண்ட் கேட்பாங்க. பிளான் குடுத்துருக்கங்க. நீங்க எவ்வளோ அமௌண்ட்க்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்களோ, அந்த அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே, உங்களுடைய அமேசான் பே யுபிஐ வந்து செலக்ட் ஆயிருக்கும். பேங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி, யுபிஐ பின்ன வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணோனே, ப்ராசஸிங் பேமெண்ட் ப்ளீஸ் வெயிட்ன்னு வந்துரும். பேமெண்ட் கன்ஃபர்ம்ஸ் ஃப்ரம் த பேங்க் வாலெட் அப்படின்ட்டு உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் வந்து உங்க அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிட்டு ரீசார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் போயிட்டு கீழயே பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் வின் ரூ. 2 கேஷ்பேக் குடுத்துருக்காங்க. ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தோம்னா, கேஷ்பேக் ஏதாவது உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, கேஷ்பேக் குடுத்துருக்காங்க. வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மெத்தட்லாம் போயிட்டு அமேசான் பேல நீங்க மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கங்க.